இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்கள் கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றார். இதோட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் ஒரு கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புசி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ. நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி ஆனால் தோனி அவர்கள், ஆனால் தப்பில்லை, பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துங்க? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாமல் வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க. முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அது வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனால தான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோங்கண்ணா. இந்த நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசூக்கார், நாகரிகமாக நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலாக வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளும்.